அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹிஜ்ரா. ஹிஜ்ரான்னா ஹிஜ்ரத் இலல் ஹபஷா. இந்த அகபா 2 நடந்துச்சு இல்லையா ஒப்பந்தங்கள். அகபத்துல் ஊலா தானியம். முதலாம் அகபா ஒப்பந்தம், 2வது அகபா ஒப்பந்தம். அதுபோல் அந்த இடைப்பட்ட காலங்களில் நடந்த 35ஆம் ஆண்டு, ஏன்னா அவர்களுக்கு அதற்கு பிறகுள்ள காலங்களில் ரொம்ப கொடுமைகள் அதிகமாக நடந்துச்சு. அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல புறப்பட்டு போனாங்கிற தகவல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுதானே இல்லையா? அல்லாஹ்வும் மறைமுகமாக இந்த மாதிரி ஹிஜ்ரத்தினுடைய வசனங்களை சூசகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி அனுப்பினார். குல்யா இபாதி அல்லதீன ஆமனு இத்தகு ரப்பக்கும் லில்லதீன அஹ்ஸனூ ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா வஅர்துல்லாஹி வாஸிஆ இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப் அப்படிங்கிற அந்த வசனம் எல்லாம் மறைமுகமாக அர்துல்லாஹி வாஸிஆ, அல்லாஹ்வுடைய பூமிங்கிறது விசாலமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது மூலமாக நீங்கள் இங்கே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்குது. எனவே நீங்கள் எங்கே உங்களுக்கு வாய்ப்பாக இந்த தீனை காப்பாற்றி உயிர் வாழ முடியுமோ, மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்க முடியுமோ, அந்த வகையில் நீங்கள் என்ன செய்யுங்க, விசாலமான அல்லாஹ்வுடைய பூமியில் எங்கே வாய்ப்பாக இருக்கோ அங்கே போங்க. இந்த மாதிரி ஒரு வசனம் இறங்குது. அந்த அடிப்படையில் முதலாக ஹிஜ்ரத்து போகிறவங்க யார்? அவங்க குடும்பத்தோடு ஹிஜ்ரத்து போகிறாங்க. அதாவது எப்படி சொல்லப்படுதுன்னா, இப்ராஹிம் நபிக்கு பிறகு, லூத் நபிக்கு பிறகு குடும்பத்தோடு ஹிஜ்ரத்து பண்ணவங்க அப்படின்னு சொன்னால் அது யாரும் சொல்லுவாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்லுவாங்க. யாரோட போகிறாங்க? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட. உஸ்மான் ரலியல்லாஹு, ருக்கையாங்கிறது அவங்களுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மகள். அவங்க கூட என்ன செய்கிறாங்க? ஹிஜ்ரத்து போகிறாங்க. முதல்ல அந்த மாதிரி ஹிஜ்ரத்து போகும்போது 12 ஆண்கள் இருந்தாங்க, 4 பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்களை திரும்ப வர வைக்கிறதுக்காண்டி ஒரு சதி ஒன்று செய்யப்படுது. என்ன சதி அப்படின்னாக்கா, மக்கால எல்லாருமே இஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க, இப்போ மக்கால எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி என்ன செய்யப்படுது? கிளப்பப்படுது. இவங்கெல்லாம் ஹிஜ்ரத்து பண்ணி வந்ததுக்கு பிறகு. அப்போ இந்த வதந்தியை உண்மை நம்பிட்டு திரும்ப இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? மீண்டும் மக்காவுக்கு வர்றாங்க. வந்தால் திரும்ப அவங்க வந்து கொடுமை தான் பண்ணுறாங்க. அங்கே வந்து கஷ்டங்கள் இருக்குது, நிம்மதியான முறையில் தீனுடைய அடிப்படைகளை கடைபிடித்து என்ன செய்ய முடியறதில்ல, வாழ முடியறதில்லை அப்படிங்கிற மாதிரியான சிரமங்களை கண்டு மீண்டும் என்ன செய்கிறாங்க? இவங்கெல்லாம் திரும்ப ஹிஜ்ரத்து பண்ணி வர்றாங்க. அப்படி 2வது கட்டமாக ஹிஜ்ரத்து பண்ணி வரும்போது இவங்க மொத்தம் 83 ஆண்கள் இருக்கிறாங்க, 18 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை வேற மாதிரி ஒரு சதி பண்ணுறாங்க. யார்? மக்கா முஷ்ரிக்குகள் இவங்களை எப்படியா வர வைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா மக்காவை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இங்கே உள்ளவங்க ஏதோ கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்க வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவப்பேர் அண்டை நாடுகளில் வந்து ஏற்படும். அந்த ஒரு அவப்பேருக்கு இவங்க ஆளாகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த மன்னருக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஆள் அனுப்புகிறாங்க. யார? அப்துல்லாஹி அபி ரபியா, அம்ர் பின் ஆஸ், இவங்க 2 பேரையும் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. நஜ்ஜாஷி மன்னருக்கு கொடுத்து அனுப்பி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, மன்னரே இந்த மாதிரி சிலர் நம்ம ஊரில் இருந்து வெகுளித்தனமாக ஏதோ மதம் மாதிரி உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க, அதனால் அவங்கள நீங்கள் திரும்ப எங்கள் நாட்டுக்கு என்ன செய்யுங்க, அனுப்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அவங்கள வெகுளியாகவும் முட்டாள்தனமாக விவரம் குறைந்தவர்களாக அவங்கள அப்படி சொன்னால் தான் என்ன செய்வாங்க? அனுப்பி வைப்பாங்க. இவங்கெல்லாம் காரியமான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்பளிப்பெல்லாம் கொடுத்து அவங்கள ஐஸ் வச்சு என்ன செய்கிறாங்க? தங்களுடைய நாட்டுக்கு அனுப்பும்படி சொல்கிறாங்க. அப்போ இது என்ன உண்மை விவகாரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மன்னர் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது இவங்க சார்பில் பேசுகிறதுக்கு யார் முன் வரா? ஜாஃபர் பின் அபி தாலிப்.
ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையினுடைய மகன் தான் யார்? இந்த ஜாஃபர் என்கிறவங்க. அப்போ ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறாங்க. பேசுமா ஐயுஹல் மலிக், மன்னரே, குன்னா கௌமன் அஹ்லு ஜாஹிலிய்யா, நாங்கள்லாம் அறியாமை காலகட்டத்தில் நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கிட்டு இருந்தோம். நஅக்குலுல் மைத்தா, இறந்தவைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நஅத்தில் ஃபவாஹிஷ, மானக்கேடான விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். நகத்தவுல் அரஹாம, உறவுகளை பேணாமல் துண்டிச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். அது மாதிரி அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாங்கள் கொடுக்கறதில்ல. யாப்பொருள் கவி லைஃப், எங்களை ரொம்ப வலுவானவங்க, வலுவில்லாதவங்களை, பலகீனர்களை என்ன அடக்குவோம், கொடுமைக்குள்ளாக்குவோம். குன்னாலாதாலிக்கு ஹத்தா பஅத்தல்லாஹு இலைனா ரசூலா, கடைசியில் அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். மின்னா, எங்களிலிருந்தே அந்த தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். நஅரிஃபு நஸபஹு வ சித்கஹு வ அமானத்தஹு வ அஃபாஃபஹு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய வாய்மைத்தன்மை, அவருடைய பத்தினித்தனம், அவருடைய கட்டுப்பாடு, அவருடைய குலம், கோத்திரம், குடும்பம் எல்லாம் எங்களுக்கு தெரிந்த ஒரு நபரை அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். வதஆனா இலல்லாஹி லினுவஹிதஹு வ நஅபுதஹு வ நக்லஅ மா குன்னா நஅபுது நஹ்னு வ ஆபாஉனா மின் தூனிஹி மினல் ஹிஜாரத்தி வல் அவ்தான், சிலைகள் என்றும் சிற்பங்கள் என்றும் நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் வணங்கி வந்த இந்த மாதிரியான அசத்திய கடவுள்களை விட்டும் நாங்கள் விலக வேண்டும் என்றும், ஏக இறைவனை வணங்கி வழிபட்டு அவனை ஏகத்துவப்படுத்த வேண்டும் என்றும் எங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். அமரனா பிஸ்ஸிதகில் ஹதீஸ், உண்மையை பேசணும்னு சொல்லி எங்களுக்கு என்ன செஞ்சார்? அவர் உத்தரவிட்டார். அதா அல்லாமனா, நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சார்? எங்களுக்கு உத்தரவிட்டார். பசிலத்துர்ரஹன், ஏன்னா இரத்த பந்தத்தை பேணி வாழ வேண்டும். ஹுஸ்னுல் ஜிவார், அண்டையர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வக்கஃபானில் மஹாரிப், பாவங்களை விட்டும் ஹராமானதை விட்டும் அடுத்தவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படுவதை விட்டும் எங்களை தடுத்தார். வத்திமா, அடுத்தவர்களுடைய இரத்தங்களை ஓட்டுவதை விட்டும் தடுத்தார். வனஹானின் ஃபவாஹிஷ் கௌலு ஸூர், மானக்கேடான விஷயங்கள், பொய் பேசுறது. வாக்குலு மாலில் யதீம், அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுறது. வகதுல் முஹ்சினா, பத்தினித்தனமான பெண்கள் மீது அவதூறு சொல்வது. இது மாதிரி எல்லாத்தையும் விட்டும் எங்களை என்ன செஞ்சார்? அவர் தடுத்தார். வஅமரனா அன் நஅபுதல்லாஹ், திரும்பவும் சொல்கிறாங்க, வஅமரனா அன் நஅபுதல்லாஹ் வஹ்தஹு லா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மட்டும் ஏகத்துவப்படுத்தி அவனை மட்டும் வணங்கணும். அவனுக்கு எதையுமே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? இணை கற்பிக்கக்கூடாது. வஅமரனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வஸ்ஸியாம், நோன்பு, தொழுக, ஜக்காத்து போன்ற விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சார்? எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். ஃபஅத்தத அலைஹிம் உமுல் இஸ்லாம், இப்படி ஜாஃபர் பின் அபீ தாலிப் என்ன செய்கிறாங்க? நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட நாங்கள் என்ன நடந்துச்சு, மக்கால என்ன நடந்துச்சு, நாங்கள் வெகுளித்தனமாக வந்தோமா, முட்டாள்தனமாக செயல்பட்டோமா என்பதையெல்லாம் விளக்குறாங்க. அவங்க முட்டாள்தனமாக செயல்பட்டாங்க, விவரம் இல்லாத பசங்க, அவங்கள எங்களோட அனுப்புங்கன்னு சொல்லி தானே அனுப்பி வச்சாங்க. ஆளை வேற அப்துல்லா பின் அபி ரபியாவையும் அம்ர் பின் ஆஸையும் அனுப்பி வச்சாங்கல்ல. அப்போ இவங்க இந்த விஷயத்தை இப்படி விளக்கி என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. எனவே அவருக்கு இதெல்லாம் சொல்லும்போது ஃபஸத்தக்னாஹு, அவரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். வஆமன்னா பிஹி, அவரை நாங்கள் நம்பினோம். வத்தபஅனாஹு அலா மா ஜாஅ பிஹி, என்ன சத்தியத்தை அவர் கொண்டு வந்தாரோ அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஃபஅபத்னல்லாஹ வஹ்தஹு, அல்லாஹ்வை மட்டும் நாங்கள் வணங்கினோம். வலம் நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதை நாங்கள் என்ன செய்யலை? ஷிர்க் வைக்கல. வஹர்ரம்னா மா ஹர்ரம அலைனா, எதையெல்லாம் எங்களுக்கு ஹராம்னு சொன்னாரோ அதையெல்லாம் நாங்கள் ஹராமாக்கி கொண்டோம். வஹல்லல்னா மா அஹல்ல லனா, எதையெல்லாம் ஹலால்னு சொன்னாரோ அதையெல்லாம் நாங்கள் ஹலாலாக்கி கொண்டோம். வஅதா அலைனா கௌமுனா, எனவே இதெல்லாம் நாங்கள் செஞ்ச உடனே எங்கள் சமுதாயங்கள் மீது பாய்ந்து விழுந்தார்கள். ஃபஅதபூனா வஃபதனூனா, எங்களை அவங்க துன்பத்துக்கு ஆளாக்கினார்கள், குழப்பத்திற்கு ஆளாக்கினார்கள். தீனினா லியர்தூனா இலா இபாதத்தில் அவ்தானி மின் இபாதத்தில்லாஹ், அல்லாஹ் வணங்குறதை விட்டு இந்த சிலைகளை வணங்க வேண்டும் என்று சொல்லி திரும்ப எங்களை கொண்டு வரணுங்கிறதுக்கு இந்த தொல்லைகளெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. வான்னஸ்தஹில்லமா குன்னா நஸ்தஹில்ல மினல் ஹபாயித், என்னென்ன அசிங்கங்களை இதற்கு முன்னால் நாங்கள் நியாயப்படுத்தி செய்து கொண்டிருந்தோம் அதையெல்லாம் நியாயப்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்று எங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். பலம்மா கஹரூனா வலமூனா, அவர்கள் எங்கள் மீது அடக்குமுறைகளையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விட்ட போது, வஹாலூ பைனனா வ பைன தீனினா, எங்களுக்கும் எங்கள் கொள்கைக்கும் இடையே அவர்கள் இடையூறு ஏற்படுத்திய போது, கரஜனா இலா பலதிக்க, என்ன பண்ணிட்டோம்? அங்கே இருந்தால் இதையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க,
ஏன்னா சத்தியத்தை செய்ய விட மாட்டாங்க, இந்த மாதிரி இபாதத்துகள் பண்ண விட மாட்டாங்க, அவர் என்ன தீனின் பக்கம் எங்களை அழைத்தாரோ அது மாதிரி நடக்க விட மாட்டாங்க. எனவே எங்கே சுதந்திரமாக அந்த மாதிரி செய்ய முடியுமோ அப்படி செய்ய முடிகிற இடத்தை தேடி வந்தோம். அப்படி தான் உங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். பக்தர் நாங்கள் ஆலாமன் சிவாக் இருக்கிற மற்ற மன்னர்களை விடவெல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு நல்லவங்களாக தெரிஞ்சீங்க, அதனால் உங்களே நாங்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம். ராகிப்னா ஃபீ ஜிவாரிக்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்தா நல்லா இருக்கும், நீங்கள் ஆதரவு தருவீங்கிற எண்ணத்தில் வந்திருக்கிறோம். ரஜவுனா அல்ல நுங்கலமாக இந்த காயுகள் மலி, உங்கள் பக்கத்தில் நாங்கள் இருந்தோன்னா எங்களுக்கு எந்த அநியாயம் இழைக்கப்படாதுங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். அப்போ நஜ்ஜாஷி மன்னர் ஹல் மஅக மிம்மா ஜாஅ பிஹி அனில்லாஹி மின் ஷை, ஆதாரம் கேட்குறாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுன்னு ஏதோ சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் எவிடன்ஸ் வச்சிருக்கிறீங்களா? அப்போ கால லஹு ஜாஃபர் நஅம் கால லஹு நஜ்ஜாஷி, அப்போ நஜ்ஜாஷி சொன்னா ஃபக்ராஹு அலைய, ஓதி காட்டுங்க என்ன இருக்கு. ஃபக்ரா அலைஹி ஸத்ரன் மின் காஃப் யா ஐன் ஸாத் அப்படின்னு ஆரம்பிக்குமா இல்லையா? அந்த வசனங்களை அப்படியே தொடர்ந்து ஓதுறாங்க. கேட்ட உடனே நஜ்ஜாஷி மன்னருக்கு என்ன வருது? ஆளுகை வந்து விட்டது. அவருடைய தாடியில் கண்ணீர் சொட்டும் அளவிற்கு அவர் அழுதார். அவங்க கூட இருந்த அவையோர்களும் என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. ஹத்தா அஹ்லலு மசாஹிபஹும் ஹீன சமிஉ மா தலா அலைஹிம், ஜாஃபர் அவர்கள் எதை ஓதி காட்டினார்களோ அதை கேட்டபோது, ஏன்னா அவர்களோடு அவர்கள் கருகாமையில் இருந்த எல்லோருமே என்ன செஞ்சாங்க? அழுதார்கள். சும்மகால நஜ்ஜாஷி இன்ன ஹாதா வல்லதி ஜாஅ பிஹி மூஸா, நீங்க இப்போ சொன்னதும் மூசா இதை கொண்டு வந்தாரோ அதுவும் எல்லாமே ஒரே மாடத்திலிருந்து வந்தவைகள் தான். எல்லாமே என்னதான்? ஒரே மாடத்திலிருந்து உருவானவைகள். அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த லிகா வல்லாஹி லா உஸல்லிமுஹும் இலைக்கும் அபதா வலா அகாத், அதனால நீங்க போயிடலாம். யார ரெண்டு மக்கள் வந்தாங்கல்ல, இவங்களை எப்படியா கூட்டிட்டு வரணும். அந்த வந்த அப்துல்லா பின் அபீ ரபியாவையும் அம்ர் பின் ஆஸ் ரெண்டு பேரையும் போயிடுங்க, நீங்க நாங்கள் இவங்களை அவங்க கூட அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? நஜ்ஜாஷி மன்னர் சொல்லிவிட்டார். அப்போ அம்ர் பின் ஆஸ் சொல்லுகிறார், வல்லாஹி லவ் நப்பிஅன்னஹும் கதன் ஐபஹும் இன்தஹும் ثم أستعذلهم به خضراءهم. فقال له عبد الله بن أبي ربيعة وكان أتقى الرجلين فينا لا تفعل فإن لهم مرحاما وإن كانوا قد خالفونا والله لأخبرنه أنهم يزعمون أن عيسى ابن مريم عبد. ثم غدا عليه الغد فقال له أيها الملك إنهم يقولون في عيسى ابن مريم قولا عظيما فأرسل إليهم فسألهم عما يقولون فيه. அம்ர் பின் ஆஸ் சொல்கிறாங்க, உங்களை பற்றி நான் நாளைக்கு உங்களை மொத்தத்தில் கருவறுக்கும்படியான ஒரு காரியத்தை நான் அவர்களிடம் சொல்லப் போகிறேன் என்று அவர் சொன்னார். அப்போ அம்ர் பின் ஆஸ் அப்துல்லா இப்னு ரபியா சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். அவங்க அது அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தையும் பாதிக்கும் பாடுபடியான அந்த காரியங்களை எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். நாம் இப்படி வேண்டாம் சொல்லுவோம். என்னாண்டு இவங்கெல்லாம் யார்? அப்துல்லா இப்னு அபீ ரபியா சொல்கிறார். நாம் இப்படி சொல்லுவோம் என்னன்னா, இவங்க ஈசா இப்னு மரியமை அடியார் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் கடவுள்லாம் சொல்கிறீங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க? அடிமைன்னு சொல்கிறாங்களே. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவளை அனுப்பி வச்சு கேளுங்கன்னொன்னே அவங்கள கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. மாதா தகூலு நபி ஈசா இதா சாலக்கும் அன்ஹு தகூலு வல்லாஹி ஃபீஹி மா கால அல்லாஹ். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற முன்கூட்டி கேட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நாங்கள் மறைக்க மாட்டோமே, என்ன அல்லாஹ் சொல்கிறானோ அதை அப்படியே நாங்கள் சொல்லுவோம். அப்போ இவங்களை கூப்பிட விட்டு கேட்குறாங்க, மாதா தகூலு நபி ஈசா இப்னு மரியம் கால லஹு ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப்
نقول فيه الذي جاء به نبينا هو عبد الله ورسوله. அப்படி யார்தான்? அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் தான். ரூஹுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மர்யமில் அதரா அல் பத்தூல். அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரூஹ், அதே மரியமின் மீது அல்லாஹ் போட்டான். قال فضرب النجاشي يده الى الارض فاخذ منها عودا. பூமியிலிருந்து ஒரு குச்சை எடுத்து, கீழே கிடந்த ஒரு குச்சை எடுத்து, கால மா ஹதா ஈசா மா காலத் ஹாதல் ஆவுத. இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, இப்போ நீங்கள் சொன்னது இந்த குச்சியிலிருந்து கொஞ்சமும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதே அளவுக்குத்தான் நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, நஜ்ஜாஷி மன்னர் அதை அங்கீகரித்து கொண்டார். எனவே அவங்க எதுவுமே தப்பாக சொல்லலை என்று சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் திரும்ப அனுப்புறது மட்டுமல்ல, கூட கொண்டு வந்த ஹதியா, அன்பளிப்பு கொண்டு வந்தாங்களா இல்லையா, பல ஹாஜத்தில் நபியா, அது எங்களுக்கு தேவையில்லை, அங்கேயே கொண்டு கொடுத்துருங்க, அவங்க குறைஷி தலைவர்கள்ட்டே கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அதை மறுக்கவும் செய்து விட்டார்கள். இப்போ இதனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இருக்கிற மீதமுள்ளவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுமை அதிகமாகும். கொடுமைகள் என்ன ஆகுது, கடுமையாகும். நபியை வரைக்கும் கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இங்கே என்ன செய்கிறாங்க, வந்துடுறாங்க. ஏன்னா அல்லாஹ் வஸ்தாபிமா துஹமர் வாயிதுல்லாஹில் ஜாஹிலீன் இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சியின் சொன்னானா இல்லையா, நீங்கள் சொல்லப்பட்டதை செஞ்சுருங்க தைரியமாக, முஷ்ரிக்குங்களை கண்டுக்காதீங்க, கிண்டல் கேள்வி பண்ணுறவங்கள நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுனால அவங்க மறைமுகமாக இதை செய்யலை, எல்லாமே வெளிப்படையாகவே நபி பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த காரணத்தினால கொடுமை நாளுக்கு நாள் என்ன செய்யுது, அதிகமாகும். இப்படி இருக்கும்போது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எந்த அளவுக்குன்னா காபா ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் நின்று நினைச்சுறாங்க, தொழுதுட்டுருக்குறாங்க. உக்பா பின் அபீ முய்த் வந்து நபியினுடைய கழுத்தில் கடுமையாக ஒரு துண்டை போட்டு இழுக்கிறான். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து காப்பாற்றுறாங்க. காலா தஃபதுலூன ரஜுலன் ஐயா போல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுடைய இரட்சகன் என்று சொன்னதற்காக ஒரு மனிதனை கொல்ல பார்க்கிறீர்களா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, கேட்டாங்கிற சகோதரர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், அப்படிதானே இல்லையா. அதுக்கப்புறம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற சம்பவம் நடைபெறுகிறது. உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற சம்பவங்கள் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ்.